Class 12 Physics Current Electricity Example 2.24. What is the value of X when the Wheatstone network is balanced? P is equal to 500 ohm, Q is equal to 800 ohm, R is equal to X plus 400, S equal to 1000 ohm. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் எட்ஸோட வேல்யூ இங்கே வந்து நம்மளுக்கு சர்க்யூட்டில் கொடுத்துருக்க எட்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. வீட்ஸ்டோன் நெட்வொர்க் இஸ் பேலன்ஸ்ட் அப்படின்னா கேல்வனோமீட்டர் வந்து நல் டிஃப்ளெக்ஷன் காட்டினா தான் பேலன்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம் P/Q is equal to R/Sன்னு. ஸோ இதில் இருக்க இதோட வேல்யூஸ்லாம் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 500 டிவைடட் பை Qவோட வேல்யூ வந்து 800 இஸ் ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 400 டிவைட் பை எஸ்ஸோட வேல்யூ 1000. ஸோ இப்போ இங்கே வந்து 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா 5/8ன்னு வரும். இப்போ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 400 டிவைடட் பை 1000 இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ எப்படி வரும்னா 5000 இஸ் ஈக்குவல் டு 8x ப்ளஸ் 3200 வருது. இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3200 இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ இது இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் ஆயிரும். அப்போது 5000 மைனஸ் 3200 இஸ் ஈக்குவல் டு 8xன்னு வரும். ஸோ அப்போ என்ன வருதுன்னா 1800 இஸ் ஈக்குவல் டு 8xன்னு வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1800 டிவைட் பை 8. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போது 225ன்னு வருது. ஸோ எப்படின்னா 8 வந்து 16 அப்போ பேலன்ஸ் 2 இருக்கும். திருப்பியும் 2 16 வரும். திருப்பியும் பேலன்ஸ் 4 வரும். அப்போ 14 வரப்போது 8 5 40. ஸோ அப்போ எட்ஸோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 225 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ரெசிஸ்டர்னால நான் ஓம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எட்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம்.